அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. யூஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றின ஒரு வீடியோ தான். இதுதான் பண்ணாங்க இருக்கிறதுலே கடைசி வாய்ப்பு. கடைசி 4 மாதங்கள் மட்டும்தான் இருக்குது. டோன்ட் பி கேர்லெஸ். இதை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். அடுத்து என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பண்ணாங்க ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது வாட்ஸ்அப் குரூப்லலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா ஆகஸ்ட் மாதத்தில் பண்ணாக்கா யூஜிடிஆர்பி அதாவது பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் நவம்பர் மாதம் தேர்வும் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த பேப்பர் எதுடைய பேப்பராக இருக்கலாம்னாக்கா ஆகஸ்ட் 5 தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. அந்த பட்ஜெட்டில் மேபி இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையுடைய மானிய கோரிக்கையில் அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம். ஆக மொத்தம் நமக்கு ஆகஸ்ட் 5 அப்புறமா வித்தின் 1 வீக்குள்ளே பண்ணாக்கா நமக்கு கிளியரான ஒரு நியூஸ் கிடைச்சிரும். அதனால் பண்ணாக்கா தைரியமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன். செகண்டு, இப்போ பண்ணாக்கா நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணாக்கா ஜூலை மாதம் 28 நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதத்தில் மொத்தமாக எத்தனை நாள் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி முடிஞ்சு போச்சுண்ணா. இன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு. இன்னும் பண்ணாக்கா 3 டேஸ் தான் இருக்குது ஜூலை. அதுக்கடுத்தது ஆகஸ்ட் மாதம் பண்ணாக்கா ஒரு 31. அதுக்கடுத்தது பண்ணாக்கா செப்டம்பர் நவம்பர் மாதம் எக்ஸாம். அப்போ செப்டம்பர் மாதம் ஒரு 30. இப்போ நவம்பர் மாதத்தில் பண்ணாக்கா ஒரு 31. ஆனால் பண்ணாக்கா நவம்பரில் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு எத்தனை நாள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பண்ணாக்கா இப்போது ஆகஸ்ட் 1 வீக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை 2nd வீக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை லாஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நவம்பர் எண்டில் இருக்கும். சரிங்களா? அப்போது ஆகஸ்ட் 2nd வீக்னா நவம்பர் பண்ணாக்கா 2nd வீக்கில் 3rd வீக்கில் எக்ஸாம் இருக்கும். அப்போ 20 நடந்து முடிச்சிடும். 20லேருந்து 25 நடந்து முடிச்சிடும் வச்சுக்கோங்க. அப்போ இதில் ஒரு 20 நாள். அப்போது மொத்தமாக சேர்த்து இங்கே ஒரு 30 டேஸ், இங்கே ஒரு 30 டேஸ், இங்கே ஒரு 20 டேஸ். அப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், 81 டேஸ். இங்கே ஒரு 3 டேஸ். அப்போ 84 டேஸ் தான் இருக்குது. நான் சொன்னது 4 மாதம்னு சொன்னது கூட பண்ணாக்கா ரொம்ப அதிகம். அப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னா வெறும் 84 நாட்கள் தான் இருக்குது. எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருமானு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்மளால் பண்ணாக்கா ஃபுல்ஃபில்லாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ இருக்கிற டைமை பண்ணாக்கா கரெக்டாக பண்ணாக்கா யூஸ் பண்ணிங்க ஒன்று. அடுத்தது இப்போ இருக்கிற இந்த 84 நாட்கள் தான் இருக்குது. நம்ம இப்போ கால்குலேட் பண்ணதை வச்சு சொல்கிறேன், 84 நாட்கள் தான் இருக்குது. ஆனால் நம்மளை சுற்றி பண்ணாக்கா ஒரு சில நெகட்டிவ் ஃபோர்ஸஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாக்கா நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷனெல்லாம் இப்போ வராது, ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணாக்கா நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம யார்கிட்டயே ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் படிக்க முடியாதா, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் பாஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் நமக்குள்ளவே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரும். என்ன அப்படின்னா இருக்கிற 80 நாள், இருக்கிற 90 நாளில் நம்மளால் படித்து பாஸ் பண்ண முடியுமா, பாஸ் பண்ண முடியலன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறது. இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ நெகட்டிவ் தாட்டு, நெகட்டிவ் கமெண்ட்ஸு இது எல்லாத்தையும் பண்ணாக்கா நம்ம ஓவர் கம் பண்ணணும். எப்போ ஓவர் கம் பண்ண முடியும், எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ணாக்கா நம்மளை சுற்றி இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் தாட், நம்மக்கிட்டேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் தாட், இது எல்லாத்தையும் பண்ணாக்கா கேர் பண்ணவே கூடாது. ஜஸ்ட்டு பண்ணாக்கா எல்லாத்தையும் பண்ணாக்கா இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேலை என்ன, கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. வந்தது அப்படின்னாக்கா 90 டேஸ்க்கு அப்புறமா 90 டேஸுக்குள்ளே எக்ஸாமே நடந்து முடிஞ்சிடும். அப்போது அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அடுத்த வேலை என்ன, நம்மளுடைய வேலை படிக்கிற வேலை. அப்போ படிக்கிற வேலையை மட்டும் கரெக்டாக பார்க்கணும். நம்மளால் முடியும், அது மட்டும்தான் ஒரே தாட்டணும். நம்மளாலேயும் முடியும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு மற்ற யார் சொல்கிறதையும் யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. அப்போ யார் சொல்கிறதையும் மைண்டில் வச்சுக்காமல் நம்ம பாட்டுக்கு பண்ணாக்கா படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது. அப்போ கேர்லெஸ்ஸாக இருந்தால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளால் பண்ணாக்கா கரெக்டான டைமில் படித்து முடிக்க முடியாது, நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியாது. இந்த மாதிரி பண்ணாக்கா நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இப்போ இந்த செகண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பண்ணாக்கா நம்ம அடுத்து வரக்கூடிய அந்த ஜாபில் அடுத்து வாங்கக்கூடிய அந்த போஸ்டிங் ஆர்டர் மூலிமா நமக்கு பண்ணாக்கா
வேலை கன்ஃபார்ம் ஆகிடும் 1, லைஃப் செட்டில் ஆகிடும் 2, 3வது நல்ல சம்பளம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தினாக்கா சொசைட்டியில் நமக்கு வந்து பார்த்தினாக்கா நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம உழைக்க போகிறது வெறும் 90 நாள், வெறும் 4 மாதம். அந்த 4 மாதம் படிச்சுட்டு முடிச்சிட்டோம். 4 மாதம் எதை பற்றியும் கண்டுக்காமல், மொபைல் யூஸ் பண்ணாமல், எந்த டைமையும் வந்து பார்த்தினாக்கா அடுத்தவங்க கூட வந்து பார்த்தினாக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு வந்து 4 மாதம் கரெக்டாக உட்காந்து படிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்தினாக்கா நம்ம வந்து பார்த்தினாக்கா ஃப்ரீயாக இருக்கலாம், ஃப்ரீடமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அதனால் இப்போ இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலான்னு இருக்காதீங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்மளால் 10 யூனிட் சிலபஸையும் படிக்க முடியாது. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா ஒரு வார்னிங்காக இருக்கட்டும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் சொல்கிறது மூலிமா நம்ம படித்தோம், நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோவை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.